எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஃபாஸ்ட்ராக் வாட்ச் சார். அதாவது டைட்டான், சொனாட்டா, ஃபாஸ்ட்ராக் எல்லாமே ஒரே பிராண்டு தான். அவங்க ஒரு டைமுக்கு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரை மாற்றுறாங்களே, அவ்வளோதான். மிஷின் எல்லாம் ஒரே மிஷின் தான். இப்போ இது வந்து ஃபாஸ்ட்ராக்கு. இது சுத்தமாக வாட்ரு உள்ளே இறங்கி அவர் மழையில் நனைஞ்சுதா என்ன தெரில, ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி போச்சு. அதுதான். இப்போ பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாவி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாவி வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு எல்லா வாட்ச்லேருந்து முதல்ல சாவி தான் வெளியே எடுக்கணும். வந்துச்சு பாருங்கள். அடுத்தது டயல் எடுத்து தனியாக வச்சிடணும். திரும்ப வந்து சாவியை வந்து அதில் ஃபிட் பண்ணணும். இதை மாதிரி சாவியை மாட்டிட்டு இந்த டயலுக்கு 2 லெக் இருக்கும். டயல் பின்னாடி அந்த 2 லெக்கு வந்து மிஷினில் ஃபிட் ஆகிருக்கும். இப்போ அதை வாட்சை திருப்பிட்டு அந்த லெக்கு வந்து ஒரு லாக் மாதிரி பண்ணியிருப்போம் சைடில். அந்த லாக்கை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம முள்ளெலாம் கட்டிடணும். எல்லா வாட்சுக்கும் அதே மாதிரி லெக்கில் லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்துடணும். டயல்லேருந்து மிஷினை தனியாக எடுத்துடணும். இது ஒன்லி டேட்டு வாட்ச்சு. அன்றைக்கி நம்ம வெஸ்டர் ரெடி பண்ணது வந்து டே அண்ட் டேட்டு. இது ஃபாஸ்ட்ராக்கில் ஒன்லி டேட்டு. இது கொஞ்சம் அந்த வீல்லாம் கம்மி. இதை மாதிரி அந்த பில்லு இது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்ரியை தான் லூஸ் பண்ணி கழட்டணும். பாருங்கள், பேட்ரிக்கு மேலே ஒரு பிளேட்டு பேட்ரி விழாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ரியோட ஸ்க்ரூவை கழட்டிடணும். பாருங்கள், பேட்ரி ஸ்க்ரூவை முதல்ல கழட்டி எடுத்துடணும். கழட்டி எடுத்துகிட்டு பேட்ரி முதல்ல வெளியே எடுக்கணும். எல்லா வாட்சிலையும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை அதான். நல்லா கவனிங்க. இதை டைட்டன் வாட்ச் எல்லாமே இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஜென்ஸ் வாட்ச் வேறு பேட்டர்ன் மாறவே மாறாது. இந்த முள்ளுலாம் இது மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிடணும். நல்லா பார்த்துங்க, இந்த டைட்டன் மாடலில் இதே தான். பேட்ரி முதல்ல வெளியே எடுத்துடணும். அந்த ஸ்க்ரூ எடுத்து ட்ரேயில் வச்சிடணும். அந்த பிளேட்டு பேட்ரி மேலே இருக்கிற பிளேட்டு அது. அடுத்தது வந்து போர்டுக்கு மேலே காயிலுக்கு மேலே ஒரு பிளேட்டு, சேஃப்டி பிளேட் அது பேர். கழட்டுறேன் பாருங்கள், அது கழட்டணும். நல்லா கவனிங்க, உடுத்து பார்த்தீங்கன்னா எது எது மேலே இருக்குதோ அதெல்லாம் முதல்ல கழட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து காயிலும் போர்டும் அட்டாச்சு இடத்துல இதுதான் இந்த இடம். இதை கழட்டிடணும். இப்போ போர்டை தனியாக எடுத்துடணும். அடுத்தது காயில் மட்டும்தான் இருக்குது. காயிலை கழட்டிடணும். அது கீழே ஒரே ஒரு ஸ்க்ரூ பாருங்கள், அதை கழட்டிடணும். காயில் எடுத்து அதில் உள்ளே வச்சிடணும். இப்போ வந்து 4 வீல் இருக்கும். ஆனால் அந்த வீலோட பிளேட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்து உள்ளே வச்சிடணும். ஸ்க்ரூ கழட்டின அப்புறம் அந்த பிளேட்டை தூக்கினா தானாக வந்துடும் வெளியே. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த வீலு, செகண்ட் வீலு, ஃபஸ்ட்டு வீலு, செகண்ட் வீலு, மேக்னெட் வீலு. எல்லா குவார்ட்ஸ் வாட்ச்லேயும் மேக்னெட் வீல் அன்றைக்கி கூட காமிச்சோம் பாருங்கள். இது விழாது, ஏன்னா இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும் அப்படியே. இது மேக்னெட்டோட சீட்டு இது, இந்த பிளேட்டு. அவ்வளோதான் சார். இந்த பேப்பர் ஒன்று இருக்குது பாருங்கள், பேட்ரி கீழே வைக்கிற பேப்பர். அது எல்லோ கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், அது இந்த பேப்பர் தான். ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. அடுத்தது டேட்டு சைடு கழட்டணும். ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதுக்கு 3 ஸ்க்ரூ தான். எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்க்ரூ இதெல்லாம். இந்த 3 ஸ்க்ரூ கழட்டினோடனே அந்த பிளேட்டுக்கு அப்படி தூக்கினா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இது 1 2 3 மந்த்லி கேலண்டர். இதில் பாருங்கள், 2 வீல் பிளாஸ்டிக் வீல் கொடுத்துருக்காங்க. இது அவர் வீலு மெட்டலு, இது மினிட் வீலு, இது டேட்டு இன்டர்மீடியட் வீலு, இது வந்து டேட்டு வீலு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் பெருசாக. அவ்வளோதான், டேட்டு வீல் அது. இது வந்து சென்ட்ரு வீலு. எல்லாத்துலேயும் ஒரே பேர் தான். இது ரன்னிங் இன்டர்மீடியட் வீலு. இது டேட்டு செப்பரேட்டாக திருப்புறதுக்காக ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது. அவ்வளோதான் சார். இது மாதிரி ஃபுல்லாக பிரிக்கணும் வாட்சை. ஒரு வாட்ச் ரிப்பேருக்கு வருதுன்னு சொன்னால் ஃபுல்லாக A to Z பிரிக்கணும். பிரிச்சுட்டு இது மாதிரி ஆசிடு, அதில் ஏற்கனவே லோஷன் ஊற்றி வச்சுருக்கேன், அதில் வந்து எல்லாத்தையும் போடணும் ஒன்று ஒன்றா. எல்லா மெட்டல் எல்லாத்தையும் போட்டணும் சார். பிளாஸ்டிக் வீல் மட்டும் போடக்கூடாது. பாருங்கள், போர்டு இது. இந்த வீலுங்க எல்லா வீல் பிளேட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி ஊற வைக்கணும். இப்போ இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரஸ்ட்டு துரு எல்லாத்தையும் அந்த ஆசிட் சாப்பிட்ரும். ஒரு நைட்டு பூரா ஊற வச்சோம்னா மறுநாள் காலையில் போய் நம்ம பெட்ரோலில் வாஷ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தயவுசெய்து கற்றுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி. இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மெமரி ஆகிடும். மெமரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 4 வீல் தான் ரன்னிங்கில். பேட்ரி வாட்சில் என்ன மாதிரி வாட்சாக இருந்தாலும் சரி, மல்டி ஃபங்க்ஷன் இல்லாத சாதாரண இது மாதிரி வாட்சிங்க
4 வீலு 4 வீலில் தான் வாட்சே ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் காயில், இந்த பக்கம் போர்டு, நடுவில் பேட்ரி, அது பக்கத்தில் 4 வீல் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் வீல்லாம் போடல பாருங்கள். அதே மாதிரி முள்ளுலாம் போடக்கூடாது, அதில் ரேடியெல்லாம் உள்ளே கரைஞ்சிரும். காயில் போடக்கூடாது, காயில் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் வீல் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் மெட்டல் எல்லாத்தையும் உள்ளே போட்டிருக்கேன். நல்லா ஊறட்டும். ஊறட்டோடனே அப்புறம் மாட்டும் போது எப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தையும் பாருங்கள், நல்லா கற்றுக்குங்க. ஒரு வாட்சை கழட்டி தான் பாருங்களேன். என்ன தான் ஒரு 4-5 தடவை பாருங்கள் வீடியோ, பார்த்துட்டு எப்படி கழட்டுறோம், எந்த ஸ்டைலில் கழட்டுறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கழட்டி ஆரம்பித்து கற்றுக்குங்க. இப்போ இதை மாட்டும் போது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.